தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. வைகரையில் திராட்சை தோட்டத்திற்கு போவோம். திராட்சை கொடிகள் துளிர்த்தனவா, அதில் இருக்கும் மொட்டுகள் விரிந்தனவா, மாதுளை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம். அங்கே உம்மேல் என் காதலை பொழிவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கொடுக்கும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். அதாவது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கூறுகின்றார். அவர் வாக்கு மாறாதவர். அந்த அதிகாலை வேளை கர்த்தருக்கு பிரியமான வேளை, பிரியமானவர்களே. ஆகவேதான் இன்று இந்த கிருபையின் வார்த்தையில் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்றார், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். அங்கு துளிர்த்து பூ மலர்ந்ததோ, மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின், என் அன்பினுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அதிகாலைகளில் ஒரு சில நாட்களில் எழுந்து ஒரு சில நாட்களில் நாம் எழும்பாமல் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். அதனால் தான் கர்த்தர் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு அவர் கூறுகின்றார், அதிகாலையிலே நீங்கள் தூங்காமல் எழுந்து இந்த திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் என்பதென்றால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, உச்சிதமான ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததியும் பெறுவதற்காக நாம் அதிகாலையிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் கூறுகின்றார். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று கூறுகின்றார். அது நம்மேல் அவர் வைத்த அன்பின் காரணமாக நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றிலிருந்து அதிகாலையில் தூக்கத்தை விட்டு எழுந்து நாம் ஆண்டவரிடம் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வாதங்களை, நமக்கு தேவையான அனைத்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று மகிழ்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின் செய்திக்காக நன்றி அப்பா. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அதிகாலையில் எழுந்து உம்மை தேட வேண்டும். அப்பொழுது உச்சிதமான உமது அன்பின் அடையாளமாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருவேன் என்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. நீர் வாக்கு மாறாதவர், நாங்கள் தான் வாக்கு மாறுவோம் அப்பா. ஜெபிப்போம், அதிகாலையில் ஜெபிப்போம், பாடுவோம், துதிப்போம் என்று அநேக நாட்களை பொருத்தனை செய்து நாங்கள் உம்மை ஏமாற்றி இருக்கின்றோம் அப்பா. அதனால் தான் நீங்கள் இன்று இந்த வார்த்தையின் மூலமாக பழையபடி திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், அதிகாலையில் தேடுங்கள் என்று கூறின உமது அழைப்பை ஏற்று யார் யாரெல்லாம் என்னுடன் சேர்ந்து நாங்கள் இன்றிலிருந்து அதிகாலையில் உம்மை தேடுவோம் என்று வாக்கு கொடுக்கின்றார்களோ, தீர்மானம் செய்கின்றார்களோ, எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் தீர்மானங்களை ஆசீர்வதிங்க. அதன் மூலம் உம்மை துதித்து பாடி மீது உள்ள உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.